ஒரு தொழில் அதிபராக இருந்து உயர்திரு ஐயா பிரான்சிஸ் ஐயாவை நம்ம அறிமுகப்படுத்துறோம். அவங்களுடைய புதல்வி மேடம் பிளஸ்ஸி பூமியின் வளர்த்து கொண்டிருக்கின்ற ஆனந்த் அவர்களையும், இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கின்ற ஐயா, உங்க பேரு தங்கப்பன் ஐயா அவர்களையும் நம்ம அறிமுகப்படுத்தி கொண்டு, ஐயா வணக்கம் ஐயா. இப்ப நீங்க பசுமை பூமியை எப்படி பசுமை பூமியோட தொடர்பு கொண்டீங்க? இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாங்க கடன்கள் இருந்தாலும் நாங்க அதை கொடுக்கல. பசுமை பூமியோடைய வீடியோ நான் அடிக்கடி பார்ப்பேன். சார் வந்து நிறைய காரியங்கள் ஏறி எல்லாம் பிராக்டிக்கலா பண்றதுல எனக்கு பசுமை பூமி நடராஜன்னா எனக்கு உண்மையிலே உயிர். உண்மையிலே சொல்றேன், பாராட்ட வேண்டிய விஷயம் தன்னைக்காக. அதுக்கப்புறம் வாங்கினதெல்லாம் அரசம்பட்டி. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து நாங்க பசுமை பூமி கண்ணு தான். இப்ப நீங்களே எந்தெந்த கண்ணு வந்து பசுமை பூமியில வாங்கினேன் எல்லாமே நான் வந்து இது கடைசியா ஒரு ரகம், நல்ல ரகம், அந்த ரகம் சொர்ணவாரிக்கு தான் எல்லாமே நான் வச்சிருக்கிறேன். நெட்டக்குட்டை போன வாரம் கூட சில கண்ணு இந்த கண்ணெல்லாம் போன வாரம் வாங்கிட்டு வந்து நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப சீப்பா கொடுத்தாங்க. நல்லா கைடு பண்ணுவாங்க. எந்த போன் எடுத்தாலும் அட்டன் பண்ணிடுவாங்க. சாரும் நீங்க எந்த நேரம் அடிச்சாலும் எடுப்பீங்க. இந்த மாங்கன்னு இல்ல கொய்யா கண்ணு எல்லாம் வச்சிருக்கிறேன். தென்னை பார்டர்ல மரப்பயிர் போடல, இதுல ஃபுல்லா தேக்கு வச்சிருக்கோம். எல்லாம் இவங்க தான் வச்சு தேக்கு செம்மரம் மாக்கோ கனி எல்லாம் வச்சிருக்கோம். பாருங்க என்னுடைய பண்ணைய நல்லா. இப்ப நம்ம பசுமை பூமி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஊதியமும் நீங்க கொடுத்திருக்கீங்க உண்டியலாக களப்பலி செய்வதற்காக. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆரம்பிச்சதுதான். ஆனா விவசாயத்தை பத்தி முன்னாடி உங்களுக்கு அனுபவம் கிடையாது? இல்லங்க, எனக்கு ஒரு அனுபவம் கிடையாது. சரி சார். இந்த இடத்தினுடைய அட்ரஸ் ஐயா? இந்த இடத்துல துருசிப்பட்டி தாலுக்கா, கந்தரோட தாலுக்கா, புதுநகர் தான் கிராமம், வில்லேஜ் விஎவெல்லாம். மாவட்டம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். இது புதுக்கோட்டை மாவட்டம். நாங்கெல்லாம் ட்ரை ஏரியா, நாங்கெல்லாம் தஞ்சாவூர், இது புதுக்கோட்டை. இந்த பாரு இலை வந்து வளைவா இருக்கும். அங்க பாருங்க, இப்ப நம்மகிட்ட இருக்கிறது மேக்சிமம் இது நீளம், அது நீளம், இது நீளம், இது நீளம், மேக்சிமம் நீளம் காசாலட்டு. அடுத்து கொஞ்சம் இலை பெருசா இருக்கு, அங்க பாருங்க, அது பெங்களூரா. அந்த இலை கொஞ்சம் அகலமா இருக்கு, அங்க பாருங்க இருக்கு, அது பெங்களூரா. அடுத்து என்ட்ரன்ஸ்ல காசால இது இருக்கு, இமாம் பசந்து. இதை மாதிரி இலைகளை வச்சு நம்ம மாங்கொண்டருடைய ரகங்களை கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு ரகத்தையும் கண்டுபிடிக்கலாம். இலை வந்து அந்த கரு வராது, இதுல சின்ன இலையா இருக்கு. இங்க பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து கொஞ்சம் வளைவா இருக்கும். இலையினுடைய அந்த யூனிஃபார்மிட்டியை பார்த்தேன்னு சொல்ல இதுதான் இமாம் பசந்த். அதே மாதிரி பங்கனப்பள்ளியை கண்டுபிடிக்கலாம். இது இங்க பாருங்க பெருசா இருக்கும். இதை வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல கல்லாமன்னு சொல்லுவாங்க, கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க, பெங்களூருன்னு சொல்லுவாங்க, சேலம் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு டைப்பு இதே மாதிரி இன்னொரு இலைய வந்து அதுக்கு இது வந்து லைட்டா இதை மாதிரி இருந்தா பங்கனப்பள்ளி. ஆனா இது வந்து பெங்களூரா பங்கனப்பள்ளி. அதே மாதிரி மியாசாகி எப்படி கண்டுபிடிக்கிறது, நாம் தூக்குமா எப்படி கண்டுபிடிக்கிறது. இன்னும் அல்போன்சா இலை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அல்போன்சாவும் செந்தூராவும் ஒரே மாதிரி இருக்கு இலை. கவாத்து வந்து மாமரத்துக்கு பண்ணணுமா கொய்யா செடிகளுக்கு பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பாக மரப்பயிர்களாக கூட இருந்தாலும் பழச்செடிகளா இருந்தாலும் கவாத்து பண்ணணும் முதல். ரெண்டாவது எப்ப பண்ணலாம்னு ஒண்ணு இருக்கு, அந்த டைமிங். இது முக்கியம் மேடம். கவாத்துன்னு பண்றத நீங்க எல்லா நேரத்திலும் பண்ணக்கூடாது. மழை சீசன் அதாவது நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு, நமக்கு தென்மேற்கு பருவமழை சவுத் வெஸ்ட். அப்ப நீங்க எப்போ பண்ணன்னு சொன்னா இது மார்ச். நீங்க கண்டிப்பாக மார்ச் மாதம்னா மாமரங்கள் பூத்து பிஞ்சும் பூக்களாக காய்களா இருக்கிற நேரத்துல கவாத்து பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த புருணி எதுக்கு பண்றேன்னு சொன்னா பூச்சி நோய்கள் தாக்கப்பட்ட கிளைகளை கட் பண்ணணும். முதல் கான்செப்ட். ஒரு பூச்சி நோயா இருக்கு, ஐசோலேஷன் டெக்னாலஜி நம்ம சொல்லுவோம். அப்புறப்படுத்ததான் புருணினுடைய பிரைம் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் சூரிய ஒளி படணும். மூணாவது கான்செப்ட் காற்றோட்டம் இருக்கணும். நாலாவது கான்செப்ட் எப்போதுமே இங்க பாருங்க, இது ஒரு கிளை. இப்ப இந்த ஸ்டேஜில் கழிக்கணுமான்னு கேட்டா மேக்சிமம் நீங்க கழிக்க கூடாது. ஏன்னா இது ஒரு 3 வருஷம் மரம். மாமரம் எப்போ அடசல் ஆகுதோ அப்பதான் நீங்க கவாத்து பண்ணணும். இத மாதிரி சின்ன செடிகள் எல்லாம் நீங்க கண்டிப்பாக கவாத்து பண்ணக்கூடாது. கவாத்து பண்றது எப்படி பண்ணன்னு நான் கேட்கிறேன். இங்க பாருங்க விவாஸ் பிஞ்சு இங்க பாருங்க, இதுல எல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்க.
இதுல தானே பிடிச்சிருக்கு. கீழே எங்கன்னா கிளைகள் வருது, இங்க பாரு பூ இதுல பூக்கும். இத பூத்து முடிச்சதும் இதை நீங்க கிள்ளி விட்டுறணும். இத ஃபர்ஸ்ட் பூத்து முடிச்சு காய்கள் அறுவடை பண்ணதும் இதை கிள்ளி விடணும். இது ஒரு வேலை. இப்ப காய்கள் வந்து இங்க பாருங்க, இதுல இருக்கு காய், இந்த மேல போறதுல காய் இல்ல. அதுக்காக நம்ம தாத்தா பாட்டி காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு கல்லை கட்டி இப்படி தொங்க விடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? எந்த காய்க்காத கொய்யா செடியா இருக்கட்டும், மாஞ்செடிகளா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு கல்லை கட்டி இப்படி வளைச்சு விட்டீங்கன்னு வைங்க, பிஞ்சு வந்துடும், பூத்துரும். அப்ப இதுல எதை கவாத்து பண்ணுன்னு பாருங்க. இந்த மேல போகுதுன்னா இங்க பாருங்க, இது ஒரு கிளை, இதை நீங்க கவாத்து பண்ணக்கூடாது, இதையும் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, இததான் மேலோட்டமா போற கிளைகள். இந்த கிளை கிள்ளலாம். கீழே இறங்கி வர்றத வெட்டக்கூடாது, மேல போறது மட்டும். அடுத்து அடசலா இருக்கிறத வெட்டலாம். ஆனா இந்த ஸ்டேஜ் நீங்க வெட்டக்கூடாது. நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஷ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொடுக்கும், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி 1 மற்றும் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி காய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞான பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ்
கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,